ஆனந்தி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறானா அந்த விஷயம் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறா. அதுக்கு அதுதான்டா அர்த்தம். அப்படி என்னம்மா? யார்கிட்டயும் சொல்ல முடியாத உலகத்திலேயே இல்லாத பிரச்சனை ஆனந்திக்கு? ஏ யாழினி, இன்னொரு தடவை ஆனந்தின்னு பேர் சொல்லி அதிமேதாவித்தனமா பேசுன அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். உள்ள போடி. நீங்க திருந்தவே போறதில்ல. என்னமோ பண்ணி தொலைங்க. இத பாரு அன்பு, ஆனந்திய தொந்தரவு பண்ண வேண்டான்னு நீ எடுத்த முடிவு சரிதான். ஆனா அதுக்காக அவளை கண்டுக்காம இருக்க போறேன்னு சொல்ற பாரு, அது தப்புடா. அது ஆனந்திய இன்னும் கஷ்டப்படுத்தும். நீ போய் எப்பவும் போல பேசு, எப்பவும் போல அவகிட்ட அன்பா பாசமாயிரு. இப்ப அவளுக்கு அந்த ஆறுதல் தாண்டா தேவை. புரிஞ்சுதா? நீ வார்த்தையால ஈஸியா சொல்லிட்டமா. அவன் முகத்தை பார்த்து பேச முடியாம போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமாமா? சரி, இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ண போற? நீ கேக்கும்போது உன் முகத்தை பார்த்து காரணத்தை மறைக்கிற ஆனந்தி என்னையும் நேர்ல வந்து பார்க்க மாட்டேங்கிறானா என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா அவ மனசு மாறிடுவா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட அவ சொல்லிடுவா. என்ன உண்மைன்னு அவ வாயில இருந்தே நான் வர வைக்கிறேன். நீ கவலைப்படாதடா. டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. வாமுத்து போலாமா? ஏய் ஜெயந்தி, இவ்வளவு நாளா சௌசவ் உன் கூட வந்துகிட்டு இருந்துச்சு, அதனால நீ என் கூட வரல. சரி, இப்பதான் சௌசவ் ஆனந்தி கூட வரால, இப்ப கூட நீ தனியா வந்த என்ன அர்த்தம்?